டெல்லியில 21 நாட்களாக மாணவர்களுக்கான இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுங்க டெல்லி போலீசார் வலுக்கட்டாயமாக வெள்ளை போர்வையை கொண்டு அப்புறப்படுத்தி மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இந்தியால மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கு. யார் இந்த சோனம் வாங்சுங்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தில் அவர் இறங்கி இருக்கிறாரு? பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்த போதிலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பத்தி பேசலையே சொல்லி இதற்காக பல்வேறு தரப்பினர் ஒரு விமர்சனத்தை முன்வச்சிட்டு வராங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் சோனம் வாங்சுங்கும் தனிப்பட்ட முறையில என்ன சம்பந்தம்? இன்னைக்கு சோனம் வாங்சுங் அப்புறப்படுத்தப்பட்டதால இந்த போராட்டத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அபிதீப் ஜி.கே என்ன முடிவில் இருக்கிறாரு? இது தொடர்பான அனைத்து தகவலையுமே இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். 28ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை எப்படியோ டெல்லி ஒரு பிளான பண்ணி இன்னைக்கு இந்த போராட்டத்தை முடிச்சு விட்டுருக்காங்க. சோனம் வாங்சுங் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்காரு. சரி, எப்படி அப்புறப்படுத்தப்பட்டார், எதற்காக இந்த போராட்டம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இந்த சோனம் வாங்சுங் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இந்த மாதிரியான இந்த கல்விக்கான இந்த போராட்டங்களை சிஜேபி கட்சியினர் முன்னெடுத்து வந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா சிபிஎஸ்இ நடக்கக்கூடிய முறைகேடுகள், நீட் தேர்வு முறைகேடுகள், அடுத்ததா ஒன்றிய அமைச்சர், இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே, ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேணும்னு சொல்லி சிஜேபி கட்சியினர் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பை தெரிவித்து ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாங்க. சோ அப்ப எல்லாமே ஒரு கவனத்தை ஈர்க்காது இந்த போராட்டம் என்பது. சோனம் வாங்சுங் உள்ள வந்து உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்ததுமே இந்திய அளவுல ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கு. அப்போ இவ்வளவு பிரபலமான ஒரு நபரா சோனம் வாங்சுங், அவர் யாருன்னு சொல்லிட்டு அவரோட பின்னணியை பார்த்தோம்னா, சோனம் வாங்சுங் பொறுத்தவரையுமே லடாக்ல ஒரு சுற்றுச்சூழல் புரட்சியை ஏற்படுத்தியவர் தான். அவர் ஒரு ஆக சிறந்த ஒரு கல்வியலாளர், அதையும் தாண்டி அவர் ஒரு சயின்டிஸ்ட். இப்படிலாம் சொல்றதை தாண்டி இன்னும் மக்களுக்கு எளிய வகையில புரியணும்னா, நம்ம விஜய் அவர்களோட படம் இருக்குல்ல, நண்பன் படம் இருக்குல்ல, அதுல அவர் கொசக்சி பசப்புகள்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டரோட உண்மையான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனம் வாங்சுங் தான். ஸோ இவரோட கேரக்டரை தான் பார்த்தீங்கன்னா நண்பன்ல விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இப்போ உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அடிப்படையிலே பார்த்தோம்னா மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு நபராக தான் சோனம் வாங்சுங் இருக்கிறாரு. பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே சிஜேபி இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்து வைக்கும் போது அதுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நபராக இவர் இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல தான் எல்லாருமே, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவரை கைது செய்வதற்கான இந்த விஷயங்களுக்கு எதிர்த்து கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதற்காக பேச மாட்டாரு? விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே இவரோட இந்த கேரக்டர் எடுத்து பண்ணதாலதான் அந்த நண்பன் படம் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. அந்த படத்தை பொறுத்தவரையுமே வெறும் மதிப்பீடு வச்சு மட்டுமே ஒரு மாணவரோட எதிர்காலத்தை மதிப்பிட்டு முடியுமா? அவங்களுக்கு திறன்கள் இருக்கு. கல்வியை வந்து மனப்பாட முறையில இல்லாம தியேட்டிகளா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ன்றதுதான் சோனம் வாங்சுங்கோட ஒரு முதன்மையான ஒரு நோக்கமா இருந்துச்சு. அதை தான் அந்த படத்துலயும் காமிச்சிருக்காங்க. இப்படி படத்துல மட்டும் காமிச்சது இல்லாம உண்மையான லைஃப்லயும் அவர் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. நிறைய கல்விக்கான பணிகளை மேற்கொண்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி எதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி இந்த கேள்விகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது சிபிஎம், திமுக சார்பாக கூட பாத்தீங்கன்னா ஆர் ஆசா அவர்கள் டெல்லி வரையும் போயிட்டு நேரடியாக தனது ஆதரவு தெரிவித்து வந்திருந்தாரு. அதையும் தாண்டி நடிகர்கள், தொழிலதிபர்கள் உட்பட சத்யராஜ் கூட போயிட்டு நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்திருந்தார். ஸோ இவங்க எல்லாமே போறாங்களே, இவரோட உண்மையான இந்த வாழ்க்கை வரலாற வெளிப்படையாக அவரை ஸ்டாண்டா வச்சு இங்க நடிச்ச ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். ஸோ நீங்க எதற்காக இதை வாயை திறந்து பேச மாட்டீங்க? ஸோ இதையும் தாண்டி நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்களா பாஜக, அவங்களுக்கு எதிராக தான் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வராங்க. உங்களை யாரெல்லாம் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வச்சாங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு இந்திய அளவுல ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அதெல்லாம் எதிர்த்து தான் அவங்க போராடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு எதிராக கூட முதலமைச்சர் எதற்காக வாயை திறக்க மாட்டாரு? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையுமே நீட் தேர்வு எதிர்ப்புல ஒரு முதன்மையான மாநிலம், ரொம்ப ஆழமாக தனது எதிர்ப்பை தெரிவிச்ச ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இந்திய அளவில் ஆம் ஆத்மி கட்சி போன்ற எல்லா எதிர்கட்சிகளும் தனது கண்டனத்தை தெரிவிச்ச அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இதை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுறாங்க. நான் பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா சோனம் வாங்சுங் இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்ட அப்புறமா கூட ரெண்டு பேர் தான் இதை பத்தி பேசாம ஒரு கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் காங்கிரஸும் தான். இன்னுமே தாவேக்கா இதை பத்தி எதுவுமே பேசல. அவரோட கதாபாத்திரத்துல நான் நடிச்சிருக்கேன். அதையும் தாண்டி என் கொள்கை எதிரிக்கு எதிராக தான் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி முடிச்சிட்டு இருக்காங்க. மாணவர்களோட நலனுக்காக போராடுறாங்க. நம்ம தமிழ்நாடு நீட் எதிர்ப்புல பார்த்தோம்னா ஒரு முதன்மையான மாநிலம். சோ நம்ம குரல் கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே பேசாம இருக்கிறாரு. காங்கிரஸ் தரப்புல இருந்து இப்பதான் ராகுல் காந்தி அவர்கள் வாய் தொடர்ந்து பேசியிருக்காரு போல. சோ இப்படி முதலமைச்சர்
முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே அவரும் பாஜக எதிர்க்க மாட்டாரு, யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சா அதற்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாருன்ற போக்குல தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. சரி, மறுபுறம் பார்த்தோம்னா சோனம் வாங்சுக் எவ்வாறு இங்க போராட்ட காலத்துல இருந்து அகற்றப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவரை சுத்தி ஒரு பெரிய ஜென்சி பட்டாளமே இருந்துச்சு அந்த இடத்துல. அவருக்கு பாதுகாப்பும் இருந்துச்சு. அவர் வலுக்கட்டாயமாக எப்படி அப்புறப்படுத்த முடியும்னு பார்த்தோம்னா நள்ளிரவு 3 மணில இருந்து இதற்கான திட்டங்கள் என்பது தொடங்கப்பட்டிருக்கு. அதிகாலை 6 மணிக்கு எல்லாருமே அவரோட காலை கடனை முடிக்கக்கூடிய சில விஷயங்களுக்கெல்லாம் பர்சனலா வெளியே போவாங்களே, அந்த சமயத்துல தான் அபிதீப் ஜீக்கவும் போயிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு போலீசார் வந்து ஒரு மருத்துவ குழு போன்று உள்ள வந்து எங்களை அப்புறப்படுத்தி எங்களை அவரை பார்க்கவே விடல. திடீர்னு அவரை சுத்தி ஒரு வெள்ளை போர்வையை போட்டு அவரை வலுக்கட்டாயமாக எப்படி ஒரு பொருளை கொண்டு போற மாதிரி அவரை பெட்ஷீட்ல கொண்டு போனாங்கன்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளவு நாள் 21 நாள் கழிச்சு இப்போ அரசு வந்து ரியாக்ட் பண்றாங்கன்ற ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சிஜேபி கட்சியை பொறுத்தவரையுமே வருகின்ற 20ஆம் தேதி ஒருவேளை நீங்க தர்மேந்திர பிரதான பதவி விலக்கம் செய்யவில்லை என்றா நாங்க பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதன் காரணமாக தான் ஓகே இப்ப எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று திரள ஆரம்பிச்சிட்டாங்க, ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை எப்படி விட்டோம்னா இந்த போராட்டம் என்பது பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லிதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. சரி, சோனம் வாங்சுங்க அப்புறப்படுத்தியது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு டெல்லி ஹைகோர்ட் தான் உத்தரவு போட்டிருக்காங்க. சோ அவரோட உடல்நிலை என்பது ரொம்ப மோசமா இருக்கு. அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை கொடுங்கன்னு சொல்லி கோர்ட் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. சோ இப்ப டெல்லி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க தன்னிச்சையா செய்யறதை தாண்டி கோர்ட்டோட ஆர்டர் படி தான் லீகலா நாங்க இந்த விஷயத்தை செஞ்சோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வலுக்கட்டாயமா கொண்டு போயிருக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எல்லாம் போயிட்டு சேர்ந்துரும். ஆனா இப்ப கேள்வி விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்க, அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செஞ்சு கொடுங்க. ஆனா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இருந்து மாணவர்கள் எல்லாருமே கலைஞ்சு போகணும், இந்த போராட்டத்தை கலைக்கக்கூடிய வேலைகள்ல போலீசார் ஈடுபட்டிருக்காங்கன்றதா ஒரு மோசமான ஒரு விஷயம். கோர்ட் ஆர்டர் படி நீங்க அவரை அப்புறப்படுத்திருக்கலாம், நீங்க சொல்லியிருந்தா அவங்க ஒத்துழைப்பு செஞ்சிருப்பாங்க. அதையும் தாண்டி என்ன ஒரு அறிவுறுத்தல் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா லத்தி சார்ஜ் கொடுப்போம்னு சொல்லிட்டு மாணவர்களை மிரட்டி இருக்கிறாங்க. சோ அவரோட நோக்கம் என்பது அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதை தாண்டி இந்த போராட்டம் என்பது கலைக்கப்படணும். வருகின்ற 20ஆம் தேதி உங்க நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. சோ சோனம் வாங்சுக் அப்புறப்படுத்தி அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியான அவங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கணும்ல, ஒரு தலைவரே இல்லைன்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும், ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணும், லத்தி சார்ஜும் கொடுத்து இந்த போராட்டத்தை கலைக்கக்கூடிய நோக்கம் தான் போலீசாருக்கு இருந்திருக்கு. சோ இதை எல்லாமே என்ன போராட்டக்காரர்கள் சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி எல்லாம் பண்ணுவதன் மூலமாக நீங்க மேலும் எங்க கோபத்தை தூண்டி இருக்கிறீர்கள், அதனால இந்த போராட்டத்தை நாங்க கைவிடுவதாக இல்லைன்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அபிதீப் ஜீகே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த போராட்ட காலத்தின் போது அபிதீப் ஜீகே மீது கருப்பு மை கொண்டு அடிச்சிருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட வன்முறைகள் எல்லாமே அங்க நடந்திருக்கு. இறுதியாக அபிதீப் ஜீகே என்ன ஸ்டாண்டுக்கு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சோனம் வாங்சுக் இல்லைனா என்ன, அவரிடத்துல இருந்து நான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிற தொடர்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சோ அவரை தொடர்ந்து இவரும் தனது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் டெல்லியில பரபரப்பா பேசிட்டு இருக்கு. சோ இதெல்லாமே முதன்மையாக பேசக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். சோ இதே இடத்துல திமுக தரப்புல இருந்து ஒரு எம்பி நேரடியா போய் சந்திக்கிறாரு. இங்க ஆளுங்கட்சியாக திமுக இருந்திருந்தால் இந்த எதிர்ப்பு என்பது இன்னும் வலுவாக வந்திருக்கும். சோ நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் பட்சத்துல இதுவரையுமே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களோ அரசியல் கட்சி தலைவர்களோ ஆளுங்கட்சியோ இதை பத்தி பேசாம இருப்பது என்பது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். இன்னைக்கான தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன பேசுதுன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோட்டு போட்டிருக்காரா இல்லையா, அதாவது சட்டை போட்டிருக்காரா கோட்டு போட்டிருக்காரா, என்ன சாப்பிடுறாரு எங்க வராரு எப்படி போறாரு, இதை சுற்றி மட்டும்தான் செய்திகள் போயிட்டு இருக்கு. ஆனா தாவேகா தொண்டர்களும் சரி, இங்க கூட தமிழ்நாட்டு மக்களும் சரி, நம்ம மாணவர்களும் சரி, நிறைய பேர் வந்து ஜென்சி கிட்ஸ் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா டெல்லியில ஜந்தர் மந்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அரசியல் அறிவு என்பது இருக்கு. நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், வட மாநிலங்கள் எல்லாருமே கல்வி இல்லாம இருப்பாங்க, இளைஞர்கள் எல்லாருமே ஒரு சீரான கல்வியற்ற முறையில இருக்கிறாங்க, அரசியல் அறிவு இல்லாம இருக்காங்கன்றதா ஒரு விமர்சனமே. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸ் இருக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்க. இதற்காக இங்க பாஜக எதிர்ப்பு என்பது தேவை, பாஜக எப்படிப்பட்ட சதி திட்டங்களை இந்தியா முழுக்க கொண்டு வராங்கன்னு சொல்லி ஒரு கரெக்டான புரிதலோட இருக்காங்க. இப்ப சிஎம் விஜய்க்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்களே அந்த மாணவர்கள் யாருமே இதற்காக நீங்க நம்மளுக்காக தானே நீட்டுக்காக தானே எல்லாருமே சேர்ந்துதானே அங்க போராடிட்டு இருக்காங்க, உங்களோட எதிர்ப்பையும் அந்த போராட்டத்துக்கான ஆதரவும் எதற்காக சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு கேள்விகளை கூட எழுப்பாம இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பத்தி பேசவே மாட்டார் என்பது நம்மளுக்கு தெரியும். அப்படியே பேசினாலும் ரொம்ப பட்டும் படாத மாதிரி நாங்க இதை வந்து ரொம்ப மென்மையாக கண்டிக்கிறோம்னா சொல்லுவாங்க. திமுக ஒரு எதிர்ப்பை தெரிவிச்ச மாதிரி இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பாங்களோ அந்த எதிர்ப்பு என்பது தாவேகா
பாஜகவிடமிருந்து வரப்போவதே கிடையாது. மறுபுறம் பார்த்தோம்னா இந்த போராட்டத்தை முடக்கி விட்டோம்னு சொல்லி தான் இப்போ டெல்லி அரசும் சரி பாஜகவும் சரி எல்லாருமே ஒரு கனவு கட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்படி அவர் அவசரமாக எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம அவர் அப்புறப்படுத்துவதன் காரணமாக இளைஞர்களோட மத்தியில இன்னும் இது கோபத்தை தான் உண்டாக்கி இருக்கு. இந்த போராட்டத்தை மேலும் இழுத்திருக்கிறாரு அபிதீப் ஜிப்கே அவர்கள். என்ன மாதிரி நடவடிக்கை இன்னும் ஈடுபட போறாங்க? ஏன்னா இந்த போராட்டம் ஆரம்பிச்சு 21 நாள் கழிச்சு தான் இன்னைக்கு அவரோட உண்ணாவிரத போராட்டத்தை முடிக்கக்கூடிய நடவடிக்கையில டெல்லி அரசு ஈடுபட்டிருக்கு. சோ இன்னும் அபிதீப் ஜிப்கே எத்தனை நாளுக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க போறாரு? ஒன்றிய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாங்களா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா அதையும் தாண்டி பாஜகவோட ஸ்டைலே என்னன்னா, இங்க இந்தியால எந்த ஒரு ஜனநாயகத்திற்கான போராட்டங்கள் நடைபெற்றாலுமே அதுக்கு கொஞ்சம் கூட அவங்க செவிசாய்க்க மாட்டாங்க. 21 நாளாக மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை தான் என்ன? நாங்க அட்லீஸ்ட் அதை பரிசீலிக்கிறோன்ற வார்த்தை கூட ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வரல. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை இந்த போராட்டம் தொடரும்னு சொல்லி தான் அங்க இருக்கக்கூடிய சிஜேபி கட்சியினர் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன நடவடிக்கையில ஒன்றிய அரசு எடுக்க போகுது, அதை எந்த அளவுக்கு சிஜேபி கட்சியினர் எதிர்க்க போறாங்க என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்.